சுதந்திரம் அடையும் போது உங்களுடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 35-36 தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம் எடுத்துக்கிட்டா கூட 72 வயசு வந்தாச்சு. இன்னும் ஒரு அடுத்த சென்சஸ் அதெல்லாம் வரும்போது இது 75 தாண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில மாநிலங்களில் ஏற்கனவே 73-74 வந்தாச்சு. ஆயுட்காலம் கூடிருச்சு. ஆனால் ஒரு குவாலிட்டி ஏஜிங் இருக்கா, ஒரு குவாலிட்டியான ஹெல்த் வயோதிகத்தில் இருக்கா அப்படிலாம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறதுல பெரும்பாலும் ஒரு 18-19 வயதை ஊட்டியவங்க இல்லை 20 வயதை ஊட்டியவங்க இருக்கீங்கன்னா, உங்களுடைய 40 வயதுகளில் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆந்திரப்பனராகவோ இல்லை ஒரு அகடமிஷியனாவோ ஒரு ரிசர்ச்சராகவோ ஒரு டீச்சராகவோ ஏதோ ஒரு துறையில் நீங்கள் கொண்டு இருப்பீங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டெஃபினட்டாக வந்துடுவீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஆரோக்கியமாக அத்தனை பேரும் இருப்பீங்களா, எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நம்முடைய இந்திய மருத்துவ ஆய்வு கழகம் ஒரு சின்ன கேள்விக்குறியை வைக்கிறது. அதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கணும். அந்த கேள்விக்கு ரொம்ப மனசார சந்தோஷமா ஒரே ஒரு பதிலை மட்டும் நீங்கள் சொல்லணும். உங்களுடைய வீட்டில் உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அத்தையோ மாமாவோ இல்லை சித்தியோ சித்தப்பாவோ கடைசியா உங்க தாத்தாவோ பாட்டியோ எத்தனை பேர் சர்க்கரை நோயாளிகள்? அவங்க மட்டும் கையை தூக்குங்களேன். போதும். உறுதியா 50% மேல இங்க இருக்க குழுல கண்டிப்பா நான் சொன்ன இந்த 6-7 பேர் டயபெட்டிக்கா தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டு புள்ளி விவரம் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு 8 கோடி உள்ள தமிழகத்துல 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளிகள். அந்த 1 கோடி பேர்ல இங்க இருக்கக்கூடியவங்கள அப்பா அம்மா ஒரு 30% பேர் நிச்சயமா இங்க இருப்பாங்க. இதுல என்ன செய்தி? அந்த 30% குழந்தைகளான நமக்கு நாம 40 வயதை எட்டும் போது இல்லைன்னா ஒரு 35 வயதை தாண்டும் போது அந்த 30% ஒரு 50% டயபெட்டிக்கா வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஸோ அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, நமக்கு ஒரு மாஸ்டர்ஸ் நான் போய் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜில் படிச்சுட்டு வர்றது உறுதியாக இருக்கலாம். நான் போய் ஒரு பிஹெச்டி நான் போய் ஒரு ஜான் ஹாப்கின்ஸில் பண்ணிட்டு வர்றது உறுதியாக இருக்கலாம். அதே அளவுக்கு உறுதி நாம் டயபெட்டிக் ஆக போகிறதும் உறுதியாக இருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன முயற்சி நம்ம எடுக்க போகிறோமோ, ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஜிஆர் எழுத போகிறோமா, ஜிமேட் எழுத போகிறோமா, இல்லை அதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள்லாம் நம்ம எடுக்க போகிறோமோ அதே முயற்சியை 40 எனக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடாது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நாம் எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபியூச்சரில் கிளச்சஸ் அண்ட் செக்யூல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்குள்ளே போய் மாட்டாமல் இருப்போம். சர்க்கரைன்னு வர்றது ரொம்ப சாதாரணம். நினைக்க அதை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. கட்டுப்பாடான சர்க்கரை எதுவுமே செய்யாது. ஆனால் அதில் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் போகக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் பல பேருக்கு மாரடைப்பு வருகிறது. இன்றைக்கும் மரணத்தை முதலில் கொடுக்கக்கூடிய நோய் பட்டியலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹார்ட் டிசீஸ் தான். அந்த ஹார்ட் டிசீஸுக்கான பின்னணி காரணம் பார்த்தா 2 காரணம், சர்க்கரை வியாதியும் ரத்த கொதிப்பு தான் மிக அதிகம். அப்போ 25 வயசு 30 வயசுல எனக்கு எந்த விதமான நோயும் பிற்காலத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதற்கான அக்கறைகளை இந்த காலத்துல இருந்தே எடுத்துக்கொள்ளணும். நான் 93 பயிற்சி செய்யும் போது ஒரு சின்ன 100 சதுர அடி இடத்துல தான் நான் என் கிளினிக்கு, அது அங்கே தான் கிளினிக்கு, ராத்திரி ஆனால் அதான் தூங்குறது, பகலில் ஆனால் நண்பர்கள் பார்க்குறது எல்லாமே அப்படியான ஒரு சிறு அறையில் தான் நான் வசிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு மாடியில், ஒரு வீட்டினுடைய மாடியில் கிளினிக் வச்சுருக்கேன். அது தெருவினுடைய 2-3 தெருவுக்கு பக்கத்தில் இன்னொரு குடும்பம். அதுவும் அவங்களும் ரொம்ப எளிய, அவங்க அப்பா ஒரு ஃபிட்டரோ டர்னரோ ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தார் அம்பத்தூர் எஸ்டேட்டில். அவங்க வீட்டில் 3 குழந்தைங்க. நான் கிளினிக் முடித்து படி இறங்கி அப்படியே இருட்டில் அப்படியே திரும்பி வரும்போது வாசலில் ஒரு சைக்கிளில் நிற்பார். இந்த குரங்கு படலில் போட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பார். நான் இறங்கி கீழே வரும்போது 2 நிமிஷம் நானும் அவரும் அந்த தெரு முனை வரை பேசிக்கொண்டே போகும்போது அவர் கேட்பார், டாக்டர் உங்களோட கிளினிக்கில் வெளியே ரிசப்ஷனில் நிறைய புத்தகம்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் படித்த புத்தகத்தில் ஏதாவது 2-3 புக் கொடுத்தீங்கன்னா நான் என் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு படிச்சுட்டு திரும்ப கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வருவார். அவருக்கு 3 குட்டி குட்டி பசங்க. அவர் சொல்லுவார், 3 பிள்ளைகளையும் டாக்டராக, இன்ஜினியராக, பெரிய பெரிய ஆளாக்கணும், கலெக்டர் ஆகணும், அதுதான் என்னோட ஒரே இது. கஷ்டப்பட்டு அவர் காலையில் 8லேருந்து ராத்திரி 7 வரைக்கும் வேலை செஞ்சு தன் 3 குழந்தைகளை பெரிய பெரிதாக ஆகணும், இதுதான் அவருடைய கனவு. அதை பேசிட்டே வருவார். நானும் சொல்லிட்டே இருவேன், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சார், நல்லா படிக்க வைங்க, ஜம்முன்னு வந்துடுவாங்கன்னு. காலம் ஓடிச்சு. அப்படியே நான் சொன்ன 95லேருந்து அப்படியே 2010 வரும்போது எல்லா பசங்களும் குட்டி பசங்கள்லாம் பெரிய பெரிய ஆளாகி, மூத்த பையன் இன்ஜினியரிங் முடிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் ஆஸ்திரேலியா போயிட்டான்.
ரெண்டாவது பொண்ணு வந்து யூபிஎஸ்சி, அவளோட ஆஸ்பிரண்டாகவும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் படிக்கிறா. யூபிஎஸ்சி கிடைக்கல, அடுத்த குரூப் 2 ஏதோ ஒன்று கிடச்சி அவளும் கவர்மெண்ட்குள்ளே போயிட்டான். மூணாவது பையன் தான் நம்ம ஹீரோ நான் சொல்ல போகிறது. அவன் வந்து கரெக்டாக +2 முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து அவங்க அப்பா அவனும் வராங்க. அவர் வந்து இந்த இன்ஜினியரிங்கில் ஒரு ஃபிட்டர்டான இருந்தனால பையனை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்க்கணும் அப்படின்னு வரார். அன்னைக்கு வந்து 2012-13 அவ்வளவு கம்ப்யூட்டர் மோகம் இருந்த காலம். இந்த பையன் நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர்கிட்ட பேசுவாங்களான்னா ஒரு குடும்ப டாக்டராக இருந்தால் பேசுவாங்க. வந்து பையனை கூப்பிட்டு வந்து, சார் என் பேச்சை கேட்கவே மாட்டான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தான்னா நான் நிறைய டிவிஎஸ்க்குலாம் வந்து சப்ளை பண்ணுறேன், எப்படியாவது ஆளுகளை பிடிச்சி டிவிஎஸில் அவனுக்கு வேலை வாங்கிடுவேன், அவன் லைஃப் செட்டில் ஆயிரும். இதான ஒரு கனவு, ஒரு அப்பாக்களுக்கு இருக்கான கனவு இதுதான் இருக்க முடியும், வேறு என்ன இருக்க முடியும். இவன் சொல்ல இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சொன்னேன் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்னா அதில் படிக்க வைங்க, நல்லா மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கு எதுவும் கிடைக்குது, செலெக்ஷன் அவன்கிட்ட விடுங்க அப்படின்னா அவர் நம்ம எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட ஒரு சின்ன மென்டராக எடுத்துப்பாருங்கிறதுனால சேர்த்து விட்டார். கம்ப்யூட்டர் முடிக்கிறான், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இந்த அனிமேஷன் இன்ஜினியரிங்லாம் எங்கேயோ போய் வேறு இடத்துல போய் படிச்சுட்டு வரான். நம்ம எல்லாம் பார்த்து ரசித்தோமே ஒரு படம் அவதார். இந்த அவதார் படத்தினுடைய அனிமேஷன் காட்சிகளில் அவனும் இடம் பெற்றிருக்கிறான். அவன் அவ்வளோ பெரிய இடத்துக்கு மேலே வரான். அவங்க அம்மா வந்து என் கிளினிக்கில் வந்து சொன்ன இது மறக்காது எனக்கு எப்போவும் வந்து என்கிட்ட, சார் இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது கடைசியில் தான் சார் எழுத்து போடுவானுங்க, இப்போ நம்ம படமும் கடைசியில் போடுறாங்க, அப்போது கடைசியில் தான் எழுத்து போடுவாங்க, நீங்கள் டப்புன்னு எந்திரிச்சு வந்துடாதீங்க, இந்த இடத்துக்கு முன்னாடி வந்து அனிமேஷன் டீமில் அவன் பேர் வரும் சார், பார்த்துட்டாங்க. ஒரு தாய்க்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும், பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ உயரத்துக்கு அவன் போயிட்டான். பெங்களூரில் இருந்தாங்க, அவங்க யூனிட் வந்து கொரியாலேயோ ஹாங்காங்லேயோ இருந்து தான் அதுக்கான ட்ரையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த உயரத்தில் இருக்கும்போது 2016 ஒரு பெரிய மழை சென்னையில், உங்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், நீங்கள் குட்டி பசங்களாக இருக்கும்போது அந்த மழையில் சென்னையே ஸ்தம்பிச்சு இருந்தது. தீபாவளி சமயத்தில் தீபாவளி லீவுக்கு இங்கே வந்திருக்கான். வந்து எனக்கு வந்து தொலைபேசியில் ஃபோன் அடித்தான். அடித்து, சார் நீங்கள் இருக்கீங்களா, எங்கேயா வெளியூரில் சுற்றிட்டு இருக்கீங்களா, ஏன்னா அவங்க குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்து நான் பழக்கமானேன்னா இங்கே தான்டா இருக்கேன். இல்லை அங்கிள் வயிற்று வலிக்குது, நான் அவங்கள வந்து பார்க்கணும், அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னா. வாடா அப்படின்னேன். சரின்னு வந்துட்டான். வந்தவுடனே அவனை பார்க்கும்போதே அவங்க அப்பா என்கிட்ட அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார், எல்லா இடத்துலையும் வந்துட்டான், பெரிய ஆளாயிட்டான், நல்லா வைக்கான், கல்யாணம் பண்ண மாட்டேங்க சார், நீங்கள் எப்பாவது வந்தான்னா அவன்கிட்ட பேசுங்க அப்படிம்பார். அவர் நம்ம வேறு அங்கிள்னு கூப்பிட்றான், வேறு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாமா ஒரு டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி. இருந்தாலும் டேய் ஏதாவது பார்த்து வச்சுருக்கியா பெங்களூரில் சொல்கிறா, அவங்க அப்பா ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அவனை கிண்டல் அடித்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், எனக்கு வயிற்று வலிக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னா. நான் வழக்கம் போல் ராத்திரிலாம் உட்காந்து முழிச்சிட்டு இருக்காரா, தலைக்கு எண்ணெய் வச்சு குழி, ஒழுங்காக சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கமாக நம்ம சொல்கிற அட்வைஸ்லாம் கொடுத்து ஒரு 4 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து அந்த பொங்கல் தீபாவளி முடிந்த 4 நாளில் ஒரு சவுதி அரேபியாவில் ரியாதில் ஜமாம்லேயே ஒரு மீட்டிங் நாங்கள் போயிட்டேன். தீபாவளி விட்டு அங்கே தமிழ் சங்கம் நடந்த ஒரு கூட்டத்துக்கு போயாச்சு. பின்னிரவில் எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், எடுக்கலைன்னா. அதுக்கப்புறம் திரும்ப என்னடா ராத்திரியில் அவனை கூப்பிட்டு கேட்குறேன், என்னாச்சு 2-3 தடவை அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு இதுவும் கேட்க மாட்டேங்குது, நீ கொடுத்த வயிற்று வலி கொடுத்த மருந்து ஒன்று நல்ல மருந்தாக எழுதிட்டாங்க, இல்லை அட்லீஸ்ட் நல்ல டாக்டரையாவது காட்டுங்க, இப்படியா மருந்து எழுதி கொடுப்பீங்க அப்படின்னா. வந்துருவேன்டா நாளைக்கு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்புறம் பார்த்தேன். திரும்ப அவனை வர வச்சு வயிற்றெல்லாம் அமைக்கி பார்த்து இன்னும் பழைய இதெல்லாம் கேட்டுட்டு, எதுக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் எழுதலாம், டெஸ்ட்டெல்லாம் எழுதி அவனுக்கு கொடுத்து நீ இதை போய் நாளைக்கு பார்த்துட்டு ரிப்போர்ட்டோட வாரினேன். இங்கே மழைனால அவனுக்கு அந்த பெங்களூரில் லீவு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது, எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல். அதனால் போய் டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பார்க்குறதுக்காக எழுதி அனுப்பிச்சாச்சு. வீட்டில் இருந்து திரும்ப ஃபோன் எனக்கு, அங்கிள் நீங்கள் எல்லாம் நிறைய எழுதி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் பார்த்தா வயிற்று வலிக்கு எழுதின டெஸ்ட் மாதிரி தெரியல, இந்த வழக்கமாக இந்த மருந்து கம்பெனிக்காரங்களுக்கும் டாக்டர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும், வணிக ஒப்பந்தம், அதில் எனக்கு ஏதாவது டெஸ்ட் நிறைய எழுதிட்டீங்களா அப்படின்னா. உனக்கு என்னடா தெரியும்னா, இப்போல்லாம் பசங்க எல்லோரும் எது எழுதி கொடுத்தாலும் அந்த கூகுள் ChatGPT கொலசாமிகிட்ட போட்டு அது என்னன்னு பார்த்துட்டு தான் அந்த டெஸ்ட்டுக்கே போவாங்க. அதனால் அவன் போட்டு பார்த்தவொடனே அவனுக்கு எல்லாம் தெரியுது. நான் சொன்னாடி அதெல்லாம் இருக்காதுடா, இல்லைங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கணும், அதுக்கு தான் நான் அந்த டெஸ்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அரகுர மனசோடு போய் அடுத்த நாள் போய் டெஸ்ட் எடுத்தான். ஆனால் அந்த சோதனை செய்த இடத்திலிருந்தே அந்த மருத்துவர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டாரு, சார் நீங்கள் அனுப்பிச்சது எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன் நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் திரும்ப சில கூடுதல் சோதனை செய்யட்டா, சாம்பிள் இருக்குது, பிளட் சாம்பிள் இருக்குது, நீங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணதுலேயும் நிறையா லிம்ஃப் நோட்ஸ் காட்டுது, வயிற்றில் வெறும் மெசன்ட்ரிக் மட்டும் இல்லை, நிறைய லிம்ஃப் நோட்ஸ் காட்டுது, பட் இது சிடியாக எடுத்து பார்த்தா தான் தெரியும்,
அந்த பையன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் திகீர்னு இருந்துச்சு. சரி பாருங்கள் அப்படின்னு எல்லாம் பார்த்தால் அடுத்தடுத்த 4 நாட்கள் சோதனை. எல்லாம் ஒரு 2 நானோகிராம் 4 நானோகிராம் நம்ம உடம்பில் இருக்க வேண்டிய அளவெல்லாம் 1500 1800ன்னு இருக்குது. அடுத்தடுத்த சோதனைகள் கழிந்து அந்த ரிசல்ட் வரும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அவனுக்கு வந்து உணவுக்குழல் முடிகிற இடமும் இறைப்பை துவங்குற இடத்துல ஒரு பெரிய புற்றுக்கட்டி. உடலில் எந்த விதமான குறிகுணங்களும் கிடையாது. அவன் ஒரு லேஸ் வைத்த வலின்னு சொன்னால் நார்மலான கேஸ்ட்ரைட்டிஸ்க்குரிய சிம்டம் மட்டும்தான். சாதாரணமாக 1 சென்டிமீட்டர் கட்டி வளர்வதற்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் ஆகும் நண்பர்கள். 7 ஆண்டுகள் ஆனால் தான் 1 சென்டிமீட்டர் வரும். அவனுக்கு 2.5 3 சென்டிமீட்டர் இருக்கு வயிற்றுல. அவன் வயசே 21 வயசு தான். அது 24 வயசு என்ன இருக்கும், அவ்வளோதான். பதறி போயிட்டான். அப்புறம் அவன் அண்ணனை கூப்பிட்டு அக்கா கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இது ஒரு சிக்கல் இருக்குது, இது எல்லாம் அடுத்தடுத்து பாங்க. சென்னையிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எனக்கு தெரிந்த பெரிய மருத்துவர்கள் ஆங்காலஜிஸ்ட் எல்லாம் பேசி எல்லாம் எடுத்து உடனடியாக அவனுக்கு வந்து முதல்ல கீமோ சிகிச்சை கொடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் சுருங்கும், அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் முடிவு பண்ணி சரி இதுக்கு தான் போகணுன்னு சொன்னோம். எல்லாருக்கும் பயம், அச்சம், சின்ன பையன், பதட்டங்கள். ஆனால் தொடர்ந்து அறிவியல் மூலமாக தான் இதை அணுகணும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுடே இதெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கும், பயப்படாதரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆனால் நீ கடந்து வந்துடலாம், வேகமாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப ஆற்றுப்படுத்தி அவனுடைய தாயை ஆற்றுப்படுத்தி அந்த சிகிச்சைக்கு அனுப்பினோம். டிசம்பர்லேருந்து சிகிச்சைகள் துவங்குகிறது. ஜனவரியில் துவங்கணும்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மார்ச் ஒரு 3-4 கீமோ முடியுது. மார்ச்சுக்கு அப்புறம் அந்த கீமோவினுடைய சைடு எஃபெக்டில் வந்து ரொம்ப ஆள் தளர்ந்து நான் உட்கார்ந்துருக்கிற மருத்துவமனையினுடைய கண்ணாடி அறை வழியாக அவன் தாயும் அவனும் வருவதை நான் ஒரு நாள் பார்க்குறேன். கண் முன்னால் இன்னமும் அந்த காட்சி இருக்கிறது. அவன் முடியெல்லாம் இழந்து மெலிந்து, அவன் ஆள் வந்து அவ்வளவு அழகாக இருப்பான். ஒரு மிகச்சிறந்த உடல் இலக்கணம் உள்ள ஒரு வாலிப பையன். அவ்வளவு சிறப்பு. அவன் ஸ்டைலும் அவனோட சிரிப்பும் இப்பவும் கண்ணுக்குள்ளே இருக்கிறது. அப்படியான பையன் முடி இழந்து உடல் மெலிந்து அவன் அம்மாவினுடைய தோளில் கை அப்படி போட்டிருக்கான். அவங்க அம்மா வந்து அவனுடைய இடுப்பை பிடித்து கொண்டு நடக்க வச்சு அப்படி கூட்டு வராங்க. அந்த காட்சி அப்படியே வந்து உட்காந்து அப்படியே சேரில் வந்து உட்காந்து மார்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கணுமா, என்னை பாடாப்படுத்துது இந்த மருந்து, விட்டுருங்க என்ன, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே அழுதுட்டு சொல்கிறான். இல்லைடா வேறு வழி இல்லைடா, நமக்கு இதை விட்டுற முடியாது பாதியில், எப்படியாவது நீ ஒன்றும் ஆகாது, ஏன் இப்படி யோசிக்கிற, முடிச்சிடலாம், நல்லபடியாக ட்ரீட் பண்ண முடிச்சேன்னா அதுக்கப்புறம் அடுத்து டக்குன்னு ரெக்கவர் ஆகிடலாம். ஏகப்பட்ட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் அவன் சயின்ஸ் படித்த பையன், நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாரு எவ்வளோ பேருக்கு ரெக்கவரி இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இப்போலாம் நீங்கள் யூஆர் இன் அ வெரி பிக் ஹேண்ட்ஸ், மிகப்பெரிய சென்னையினுடைய மிகப்பெரிய ஹேண்ட்ஸில் இருக்க, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிலாம் சொன்ன பிறகு சிரிச்சுட்டே திரும்ப போயிட்டான். ஏப்ரல் 13 அந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் இரவு ஒரு 2 மணி இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா உன்னை பார்க்கணுங்கிறான் சார், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா மருத்துவமனைக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் அவன் வரேன்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு தடவை சீக்கிரம் வர சொல்லுங்கள் அப்படின்னு இன்னொரு வரி. 3வது வரி தான் எனக்கு வந்து இந்த பர்மடாஸ் போட்டுட்டு தான் இருக்குது, வேஸ்டி கட்டலாம், இதெல்லாம் அவன் எழுதியிருக்கான் பென்சிலில். பேச முடியல, பென்சில் எழுதி என்கிட்ட காமிச்சு அப்படிங்க. நான் வந்து அவனை பார்த்து விட்டு பயப்படாதரா, எல்லாம் பண்ணலாம், நாளைக்கு வந்து உனக்கு நான் கண்டிப்பாக அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை வர சொல்கிறேன், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது இரவு 2 ஆகிடுச்சு. அவங்க அப்பாட்ட கொஞ்ச நேரம் வெளியே நின்று பேசிட்டு அப்படியே 2 மணிக்கு வரேன். 3 மணிக்கு அவன் தன் மூச்சை நிறுத்தி விட்டான். இன்னைக்கு இல்லை அவன். அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் கோவிட் சமயத்தில் அவங்க அப்பாவும் தவறினார். அதுக்கப்புறம் 4 வருடத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சுலாம் அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் நான் அந்த தெருவை கடந்து போகும்போதெல்லாம் கேட்பாங்க, என்ன சார் என் பையன் தப்பு பண்ணான், என்ன தப்பு செஞ்சான், ஏன் சார் அவனுக்கு இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு இழப்பு. நண்பர்களே, இது மாதிரியான கேள்வியோடு நிறைய இழப்புகளை சந்தித்த பெற்றோர்கள் இன்னைக்கும் நிறைய பேரை தினம் ஒருவரையாவது சந்தித்து கொண்டிருக்கிறார். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கில் நானும் உங்களை மாதிரி முதல் வரிசையிலே 2வது வரிசையிலே உட்காந்துருக்கும்போது ஒரு அம்மா ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடை ப்ரெசென்ட் பண்ணி அந்த அம்மா சொன்ன வார்த்தை காதுக்குள்ள மந்திரம் மாதிரி எனக்கு இப்பவும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மா சொன்ன வார்த்தை இதுதான், திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன். அங்கே ஒரு 400-500 பேர் இருப்போம், நிறைய பேர் டாக்டர்ஸு, கொஞ்சம் நர்ஸஸ், செவிலியர்கள் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 400 பேர். அப்புறம் ட்ரீட்மெண்ட்லேருந்து மீண்டு வந்தவங்களாம் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன், தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு see their own children death on their lifetime. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றது தான் அந்த அம்மா சொன்னது. எனக்கு இந்த பையன் கேஸில் அப்படியே மனசுக்குள்ள அதே நடக்குது. அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கும்போது குழந்தைய இழக்கிற ஒரு வலி இருக்கு இல்லையா, அது அதை தான் தமிழில் துர்மரணம் வாங்க. விபத்து பேர் துர்மரணம் கிடையாது. துர்மரணம்னா தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது தன் குழந்தையை இழப்பது.
நண்பர்களே, இப்படியான சிரமங்கள் இன்றைக்கு கூடிக்கொண்டே, இது உடனே எல்லாரும் பயப்பட வேண்டியது, எல்லாரும் ஒன்றும் பதற வேண்டியதெல்லாம் இல்லை. நிறைய பேர் உங்கள் மனதில், உங்கள் கண்களை நான் பார்க்கும்போது உங்கள் கண்களில் ஒரு வருத்தம் தெரிகிறது. அந்த பையனை பற்றிய கற்பனையும் வேதனையும் தெரிகிறது. ஆனால் இந்த நிதர்சனத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இப்படியான வாய்ப்பு யாரோ ஒருத்தர் நமக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கும் போது அந்த வாய்ப்புக்கான வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அதை தட்டி தகர்த்து கிட்ட போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா உலகத்தினுடைய நெறிமுறைகள், வணிகத்தினுடைய மிகப்பெரிய நெறிமுறைகள், இதெல்லாம் இதை பார்த்து கொண்டு வருமான்னு தெரியாது. அவங்க அந்த வணிகத்தினுடைய வீச்சு பல குப்பை விஷயங்களை, நான் உணவை மட்டும் சொல்ல மாட்டேன், குப்பை விஷயங்களை தூக்கி எறிந்து அதை நம் மனதுக்குள் விதைத்து அதன் பின்னாடி நம்மை செலுத்திவிடும். அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, என் உடல் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மையில நம்ம போனாதான் அந்த பையனை இழந்த மாதிரி நாம் யாரோ ஒரு நம்மில் ஒருவரை இழக்காமல் இருக்க முடியும். எங்கேயோ ஒருத்தர்னா, நான் இப்ப பேசும்போது எனக்கு நல்லா புரியுது, உங்க அத்தனை பேருடைய வருத்தம் தெரிகிறது. அடுத்த 1 மணி நேரத்துல நம்ம இதை மறந்துடுவோம். அப்புறம் நமக்கு பல வேலைகள் இருக்கும், ஓடிட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தரை இழந்தா அவ்வளவு எளிதா மறந்துட முடியாது, அவ்வளவு எளிதா கடந்து போயிட முடியாது, அவ்வளவு எளிதா அவற்றையெல்லாம் விலக்கி விட்டு ஓடிவிட முடியாது. காலத்துக்கும் அது உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். நம் சகோதரனோ, நம் சகோதரியோ, நம் தாயோ, தந்தையோ, யாரோ ஒருத்தரை இப்படி இழந்து விடக்கூடாது. அப்படி இழக்காமல் இருக்கணும்னா ஆரோக்கியம் மிக 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 அடிப்படை. அந்த ஆரோக்கியத்தை இந்த காலத்தில் செதுக்கினால் மட்டும்தான் எந்த காலத்திலும் இருக்கும். கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல டொரண்டோல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ், வேர்ல்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 40 நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறாங்க. ஆயுஷ் துறை சார்பாக நான் இந்தியாவிலிருந்து ஒரு 4 பேர், ஒவ்வொரு ஆயுர்வேதா, சித்தா, யுனானிலிருந்து எடுத்திருக்காங்க. நான் சித்தா சார்பா நானும் கலந்து கொண்டேன். அந்த காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ், பல நாடுகளின் அமைச்சர்கள், பல நாடுகளினுடைய பெரிய WHO, யூனிசெஃப், எல்லா இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸுடைய லாஸ்ட் ஃபைனல் இன்ஃபரன்சஸ் எடுத்து ஃபைனல் கீனோட் அட்ரஸ் அந்த கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி, அவங்களும் ஒரு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியோடைய ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அம்மா பேசுறாங்க. அவங்க சொன்ன விஷயம் தான், உலகம் முழுக்க சக்கரை தலைவிரிச்சு ஆடுது, உலகம் முழுக்க இந்த புற்றுநோய், ரத்த கொதிப்பு கூடுது, இல்லைன்னு சொல்ல. அதுவும் குறிப்பா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்ல மருத்துவ வசதி இன்னும் எல்லாருக்கும் எட்டாத சில நாடுகள்ல, நம்ம மாதிரி நாடுகள்ல இது அதிகரிக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவற்றை விளக்கணும்னா வெறும் ப்ரோக்ராமோ வெறும் மருந்து கண்டுபிடிப்போ பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்லைடு என்ன போட்டாங்கன்னா, இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு, கேட்ச் தம் யங். அந்த இளமையிலேயே அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்லுங்க, இளம் பருவத்திலேயே இதை எடுத்து கொண்டு போங்க, அப்படின்னா மட்டும்தான் இதை நம்ம மாற்ற முடியும் என்று அவங்க முடிச்சாங்க.